வண்டி லோடு போச்சுடா, விழுந்துருச்சுடா. சக்கரம் இதாயிடுச்சு. இந்தா அங்கே பாருங்க. பொறுமையாக இருக்குது. ஸோ இது சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம். இப்போ மணி 3:40 ஆகுது. இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு பைக், நம்ம அண்ணன் பைக் ஒன்று, இந்த அண்ணன் வராம பாருங்க, பைக்கில் வந்துட்டுருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பவானி டு கவுந்தப்பாடி ரோடு செம்ம அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மரம்லாம் எடுத்துட்டாங்க ரோடு பெருசாகிறதுனால. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே சூப்பரான ரோடு எல்லாமே இருக்கும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூட்டு மனசு அந்த வலி அந்த வேற மாதிரி ஒரு ஃபீலிங் தருது. நம்ம எவ்வளோ டைம் இந்த இடத்துக்கு போயிருக்கோம், எவ்வளோ டைம் வந்திருக்கோம், இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிற மாதிரியே இருக்குது. வேற லெவல் ஃபீலு. சூப்பர் கைஸ், வேற லெவலு. பெட்ரோல் இல்லாதனால வண்டி அடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி ஓரமாக நிற்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி அண்ணன் வந்துட்டுருக்காரு. அண்ணன் எத்தனை கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்துட்டுருக்காருன்னு தெரியல. ஸோ அவரை வச்சு தான் டோப் பண்ணி பெட்ரோல் பங்க் போகணும். ஸோ அதனால் பெட்ரோல் இருக்கான்னு மட்டும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துட்டு விடுங்க வண்டியை. நாங்கள் வரேன் அப்படி பெட்ரோல் தீர்ந்தாலும் நாங்கள் வந்து போயே தீருவோங்கிறனால அண்ணனோட பைக்கை வச்சு அவர் பின்னாடி வந்துட்டு இருந்த வண்டியை வச்சு நாங்கள் டோப் போட்டு இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். நான் தான் டோப் போட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கில்லி மாதிரி வண்டியை ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம பெட்ரோல் போட்டு அடுத்து நம்ம கன்டினியூ பண்ணலான்னு. தம்பி சூப்பராக வண்டி ஓட்டுவாப்பில். இப்போ ஆக்சுவலாக இது வந்து பெரிய புலியூர் இருக்கும். அவ்வளோதான், இப்போ திரும்ப கிளம்புறோம். ஏதாவது மியூசிக் போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுது, வீடியோ கேன்சல் ஆகிடுது. அதனால் நாங்கள் வாயிலே போடுறோம். கோபி வந்துட்டோம். கோபிச்செட்டிப்பாளையம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபி ஒரு அழகான ஊர். இப்போ அடுத்த பயணம் தொடர போகுது. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து தாண்டி நம்ம இப்போ சக்தி போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடு எல்லாம் கொஞ்சம் வேலையாகிட்டு இருக்கனால கொஞ்சம் ரோடு இதாக இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த பின்னாடி இருக்க அந்த ஹில்ஸு, அந்த வயல்வெளி, புல்வெளிகள் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே செம்மையாக இருக்குது. நம்ம அந்த ஹில்ஸில் தான் போக போகிறோம் மேலே. ஸோ அதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். அடுத்து இனிமேல் தான் அப்படியே உங்களுக்கு சக்தி வரப்போகுது. சக்தியிலேருந்து அப்படியே நம்ம அப்படியே ஃபாரஸ்ட் ரூட் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். புளியிலே விடுவோம் பாரு நேராக உஷாராயிட்டான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்தியமங்கலம் வந்துட்டோம். சத்தியமங்கலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரு போனால் சத்தியமங்கலம் வனப்பகுதி வந்துடும். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சத்தியிலேருந்து மைசூர் போகிற ரோடு. இங்கேருந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஈவினிங் ஒரு 6-6:30 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமல்ஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போயே மணி பார்த்தீங்க 5:30 ஆகிடுச்சு. 5:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இந்த இடம் கூட நல்லா இருக்கு. அப்படியே சூப்பராக அப்படியே மறைஞ்சு. ஓகே காய்ஸ், இனிமேல் நம்ம போகிற ரூட் எல்லாமே ஃபாரஸ்ட் ரூட்டாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. உங்களுக்கு அந்த காட் ரோட் அந்த ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆசனூரோட ஹில்ஸ் தான் அது. அங்கே அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது ஃபாரஸ்ட் அந்த ஏரியாலாம் அது எல்லாமே ஃபாரஸ்டான ஏரியா தான், அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அனிமல்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் இது வந்து அந்த போகிற இடம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம போயிட்டுருக்க இப்போ ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆனால் நிறைய அனிமல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு லக் இருந்தால் கம்பல்சரி யானைங்களை பார்க்கலாம். அதே மாதிரி காட்டெருமை அந்த மாதிரி கம்பல்சரி பார்க்கலாம். குரங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக பார்க்குறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டுருக்க ரூட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அங்கே மேலே பெட்ரோல் பங்க்குங்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பெட்ரோல்லாம் இங்கே முன்னாடி ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து மேலே வந்து நம்ம போக போக உங்களுக்கு அதே மாதிரி கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜில்னஸ் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து மேலே போகலாம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டு கண்டிப்பாக வியர் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சேஃப்டியான விஷயம் ஹெல்மெட்டு. ஹாய் கைஸ்,
நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. மன்னார் கோயில்கிட்ட நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கேருந்து செக் போஸ்ட் தாண்டிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஆஸ்னூர் தான், உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஆஸ்னூர் எத்தனை பெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 பெண்ட் இருக்குது கைஸ். அது மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா போதும். இப்போ நம்ம பண்டாரி கோயில்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு செக் போஸ்ட் மட்டும் இருக்குது. அதில் மேக்ஸிமம் 2 வீலருக்குலாம் வாங்க மாட்டாங்க அமௌண்ட்டு, 4 வீலருக்கு, அது காருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோடு வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, டாடா ஏசி, லாரி, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே இருட்டிருச்சு. நம்ம போயிட்டு வரப்பெல்லாம் சரியான இருட்டாக இருக்கும். இப்போ போகும்போது ஏறும்போதே நம்ம பயங்கர இருட்டாயிரும். இப்போயே பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஏதாவது அனிமல்ஸ் தெரிஞ்சால் கம்பல்சரி நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு கம்பல்சரி தரேன். ஓகேவா? அங்கே பாருங்க, செமையாக இருக்குல்ல மேலே அந்த, அதாவது கேமராவில் பார்க்கறதுக்கு உண்மையாலுமே எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த செமையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த காற்று, மேகமும் அந்த மலையும் செமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த மரம் சும்மா இப்போவே சிலுன்னு காற்று செமையாக ஜில்லுன்னு இருக்குது, அப்படியே கூலிங்காக. பாருங்க, வருது பாருங்க ஏரியா. அங்க பாத்தீங்களா இல்லையா? எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பண்ணாரி அம்மன் கோயில் வந்துட்டோம். அவ்வளோதான், பண்ணாரி அம்மன் கோயில் ரீச் ஆகிட்டோம். இனி அடுத்து செக் போஸ்ட் தான். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட் இருக்கும், அங்கே கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃப்டி உங்களுக்கு தான். அதாவது இதுதான் பண்ணாரி அம்மன் கோயில். இது ஒரு ஃபேமஸான கோயில். அப்படியே காமிங்க. இங்கே இந்த கோயிலுக்கு நிறையா பேர் வருவாங்க. அதாவது இந்த கோயில்கிட்டயே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நிறைய யானைங்க வந்திருக்கு, அனிமல்ஸ் நிறையா வந்திருக்கு, நாங்களே பார்த்துருக்கேன். அதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு பிளேசஸ்லாம் இதெல்லாம். செக் போஸ்ட் வருது, இந்த மைக்கப்பொடி. அதாவது பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா 2-3 டைம் நம்ம வந்திருக்கோம், கேமரா எடுத்துகிட்டே வந்திருக்கோம், அதெல்லாம் எதுவும் சொன்னதில்லை, நோ ப்ராப்ளம். இதுதான் செக் போஸ்ட்டு, ஆஸ்னூர் செக் போஸ்ட்டு. அதான் நான் பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வாங்க மாட்டாங்க, காரு அப்புறம் லோடு அதுக்கு மட்டும் வாங்கிட்டு போவாங்க, நோ ப்ராப்ளம். ஆஸ்னூர் ஏரியாச்சு, ஏற போகிறோம். அந்த போர்டு இருங்க நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, தெரியும், வனவிலங்குகள் நடமாடும் பகுதி பாருங்க, அனிமல்ஸ் என்ட்ரி. ஒன் மினிட். ஆக்சுவலாக இந்த பக்கம் இருங்க, இந்த பஸ்ஸு போகிறனால ரொம்ப வாய்க்குள்ள விட்றாத மைக்க, வடிவேல் கம்பெனி மாதிரி பண்ணி விட்றாதரா. ஏன்னா இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பஸ்ஸு வேறு மறைச்சிக்கிச்சு. நம்மளோட டைமு கரெக்டாக. இப்போ பாருங்க, இப்போ நம்ம சைடு எடுத்ததுக்கப்புறம் பாருங்க, நம்மளோட அண்ணன் நாணய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது பேசுவார். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நிறையா அனிமல்ஸ் வரும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புலி இப்படி போயிட்டு இருப்பாங்க இந்த ரூட்டில், ஒரு புலி அங்கேருந்து இப்படி எகிரி குச்சி ஓடும். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த ரூட்டில் இதுதான். இங்கே அனிமல்ஸ் நிறையா இருக்குது, புலி, சிறுத்தை, அதே மாதிரி யானை, காட்டெருமை, அதே மாதிரி மான், இதெல்லாம் நிறையா அனிமல்ஸ் இங்கே இருக்குது சத்தியமங்கலம் வனப்பகுதியில். கொஞ்சம் பசங்களா பாய்ஸ்லாம் வரும்போது பைக்கில் வாங்க, ஒரு நல்ல செமையாக சேஃப் அண்ட் செக்யூராக ஹெல்மெட் போட்டு பயங்கரமாக இருக்கும். அதாவது சூப்பராக. ஆனால் மேலுமே இவ்வளோ நேரம் கேமரா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், இப்போ நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, மேலுமே சூப்பராக இருக்குது. இல்லை அது இது சின்ன இது மாதிரி கம்பி தான். அதெல்லாம் எடுக்கல, அதெல்லாம் எடுக்கல. அதாவது அவரை பார்க்கல. அவ்வளோதான் கைஸ், நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் பெண்டில் ஏற போகிறோம். சூப்பராக இருக்கு. அதே மாதிரி ஒரு 27வது பெண்டில், லாஸ்ட் பெண்டில் ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. மேபி அதை காமிக்க முடியுதான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? கம்பல்சரி உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸு நிறைய வரும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக வந்து பார்க்க முடியும். ஓகேவா?
எங்களமா இருக்கிறவங்களை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது பண்ண முடியும். எங்களால் முடிஞ்ச வீடியோஸ் தான். ஃபர்ஸ்ட் வண்டி ஏறியாச்சு. உங்களுக்காக தான் கை வலிக்க எடுத்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்னொரு விஷயத்த நம்மளோட அண்ணன் சொல்லுவார். வண்டி எப்படி திரும்புதுன்னு உங்களுக்காக சொல்லுவார். இருங்க 1 minute. பாருங்க, இதாவது பார்த்தீங்கன்னா ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈச்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இப்படி கீழே டேர்னிங்கில் இப்படி இறங்குச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம பெரிய வெஹிக்கிள் இறங்கும் போது நம்ம வந்து நமக்கு ரைட் சைடில் அப்படி பெருமையாக ஏறி போய்க்கணும். அப்படி இல்லைன்னா முன்னாடியே நின்றுக்கணும். ஏன்னா வந்து ஹீல்ஸில் பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்து சடனாக அப்படி வந்து ஒடிக்க முடியாது, திருப்ப முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே நின்றுக்கிறது ரொம்ப சேஃபு. பிகினர்ஸாக இருக்கவங்க கம்பல்சரி நின்றே பொறுமையாக வாங்க, அதுதான் நல்லது. இந்த ஹில் ஸ்டேஷன் ஏறிட்டீங்கன்னா மற்ற எங்கே நீங்கள் போனீங்கனாலுமே ஏறிடலாம். அந்த அளவுக்கு இது டேஞ்சரஸ்ஸு. அதாவது ஃபஸ்ட் டைம் வரவங்க, ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏறுறவங்க தயவுசெய்து கொஞ்சம் சேஃபாக நல்லா தெரிஞ்சவங்கள ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த அளவுக்கு தெரியாது. நான் ஹில் ஸ்டேஷன் ஏற்றுனது கிடையாது. அதனால தான் நம்ம அண்ணன் பல தடவை ஏற்றிருக்காரு. கொஞ்சம் நல்ல பழக்கம் ஆனதுனால தான் அவர்கிட்ட கொடுத்தாச்சு, ஓகேவா? வரப்ப கொஞ்சம் தெரிஞ்சவரை ஹில் ஸ்டேஷன் நல்லா ஏற தெரிஞ்சவரை கூப்பிட்டுவாங்க. சேஃபாக இருக்க ஒரு டீ ஷாப் இருக்குது, அது ஃபேமஸான டீ ஷாப். அது இல்லாமல் உங்களுக்கு அதே மாதிரி நிறைய இங்கே பானிபூரி சூப்பராக இருக்கும், மசால் செமையாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி தரோம். நார்மலாக பேசும்போது அண்ணே டீ கடைக்கு போகலாமா அப்படியே கேமராவில் பேசும்போது டீ ஷாப் அப்படிங்கிறாப்புல. அது வந்து அப்படியே ப்ரொனன்சியேஷன்லாம் மாறிடுச்சு என் தம்பிக்கு. எனக்கு இப்போவே கோரைடர் வந்துட்டு இருக்காரு பின்னாடியே. இப்போவே காதெல்லாம் லைட்டாக அடைக்க, அதாவது 2வது பெட்டு தான் நம்ம ஏறி இருப்போம். அதாவது காதெல்லாம் ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற ஏற காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். நிறைய இருக்கு அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போனால் காது அடைக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு அது மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப ஏறின உடனே காது அடைக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்ஷால்லா பண்ணுவோம், ஓகேவா? காய்ஸ், இந்த வியூ பாயிண்ட்டு இதுவும் சூப்பராக இருக்கு. இருக்கு, நான் மேலே ஏறி காட்டுறேன். அப்பா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க, நம்ம எதிர்த்தாப்புல தான் நம்ம அண்ணன் நின்று கொண்டு இருக்கார். அவர் கடுப்புலயே இருக்கிறாரு. ஏன்னா நம்ம வந்ததும் லேட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்க, சூப்பரான வியூவு. சூப்பரான வியூக்குன்னு என்ன சொல்ல வரேன்னா, என்ன தொண்டை கட்டிருச்சா? டேர்னிங்கில் அழகான ஒரு வியூ ஒன்று கிடச்சிது. அது எப்பயுமே நாங்கள் அந்த இடத்துல வந்தால் எப்போ வந்தாலும் இங்கே நிறுத்துவோம். அதனால தான் இங்கே நிறுத்தி நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்னிங்கில் மேலே பாருங்கள் வண்டியெலாம் வந்துட்டுருக்கு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லெப்பர்ட் கிராசிங் ஜோன்னு இருக்கும். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நைட் டைமில் அதிகமாக வண்டி நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இது பண்ணாதீங்க. நாங்களே இந்த கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். அங்கே இந்த வியூக்காக தான் நின்றோம். ஸோ இந்த செம்மையாக இருக்கும். பகல் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வியூ. இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கோ. வேற லெவல். இதெல்லாம் பகல் வெளிச்சத்தில் எடுத்து காமிச்சிருக்கணும். இதாக தான் இருக்கு. ஓகே, நைட் இருட்டாயிருச்சு. ஆனால் வந்து அப்படியே இருட்டிகிட்டே வருது. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு வேறு லெவல் த்ரில்லிங்காக இருந்துச்சு. மேலே ஏறி நிற்கிறதுக்கு. அதே மாதிரி கிளைமேட்டும் செம்ம ஜில்லாக இருந்தது. ஒரு லைட் எடுத்துகிட்டு வந்தோம், டார்ச் லைட்டு. அதை அடித்து பார்த்தோம், சும்மா ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். பட் அந்த மாதிரி எதுவும் அங்கே இல்லை. பட் ஆனால் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம இத்திரியும் லைட்டெல்லாம் தெரியாது. பெருசாக டார்ச் லைட் இருந்தால் கூட அடித்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் சேஃப் இல்லைன்னு நாங்கள் அவ்வளோ கிளம்பிட்டோம். இருட்டில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது தெரியுதா? கேமராவில் தெரியுதா? ஆமாம் 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 புரியுதும். ஏன்னா நம்ம வண்டியோட டார்ச் வெளிச்சத்தில் தான் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரியுது. நம்ம என்னன்னா அந்த பெண்டை பார்க்கல. அதாவது அந்த பெண்ட் எத்தனைன்னு பார்க்கல. வந்து இது பார்த்தீங்கன்னா மணி இப்போ ஒரு 6:30 மணி இருக்கும், 6:45 6:30 இருக்கும். இந்த இதெல்லாம் நம்ம ஆசனூர் போயிட்டுருக்கோம். உண்மையிலுமே நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் மூணார் எங்கே வேணாலும் நீங்கள் நைட்டில் போகலாம். பட் இந்த ரூட்டுங்கிறது இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு. கொஞ்சம் த்ரில்லிங்கான ரூட்டு.
ஏன்னா இதில் வண்டி வரதும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறதும் நம்ம ஏறும் போது பார்த்து தான் ஏறணும். அதே மாதிரி அனிமல்ஸ் எந்த இடத்துல எங்கே இருக்குங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய பழக்கம் இருக்குது. வந்து நீங்கள் வர்றது ரொம்ப சேஃபாக நைட் டைமில் மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும் தான் மேலே இடம் விடுவாங்க, அதுக்கு மேலே விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டியே பகலில் வாங்க, பகலில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 14வது பெண்டில் ஏறிட்டு இருக்கோம் கைஸ். நம்ம இன்னும் ஒரு 10 பெண்ட் இருக்குது. அது கொஞ்சம் அந்த ஃபாகெல்லாம் இருக்குது கைஸ். ஆனால் உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஃபாக் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வேறு வழி இல்லை கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏறினோம்ல பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. டூ வீலர் நாங்கள் நடுவில் அதாவது சைடில் பூந்து போயிட்டுருக்கோம். 2 வீலர்ஸ் போகலாம் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது அதான் தான் நினைக்கிறேன். ஆமாம் அதான் நினைக்கிறேன். வேறு அனிமல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. இல்லை ஏதாவது அனிமல் நிற்குதான்னு தெரில. ஏன் போ ஓ ஓகே ஓகே பிரேக் டவுன். ஆமாம் ஆமாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சாட்ருக்கு. கொஞ்சம் வரும். ஆமாம் ஆமாம் உண்மையாலுமே பார்த்தீங்களா இங்கே உண்மையாலுமே இந்த பிரேக் டவுன் ஆகுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள். கமுந்துருச்சு எடு அந்த வீடியோ எடு. நல்லா தான் வந்துட்டு இருந்து டமால் கமுந்துருச்சு. அந்த இது உடஞ்சிருக்கு, டயரே உங்களுக்கு உடஞ்சிருக்கு. இங்க பாருங்க இவ்வளோ லோடு அதிகம், பயங்கரமான டயரு. அதான் அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமரால. இங்க பாருங்க பயங்கரமா இதாயிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இதை வந்து ஏதாவது ஒரு வண்டி வச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா பூ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன மூட்டைன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனால் பயங்கர வெயிட் பாய். போகலாம், நம்ம இப்போ கிளம்பலாம். இவங்க தான் ஒரு 2 பேர் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதில் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். அதை வண்டி எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டாங்க. பயங்கரமான டிராஃபிக். ஒரே நிமிஷம். பயங்கரமாக டிராஃபிக் ஆயிடுச்சு கைஸ். இங்கே பயங்கரமான டிராஃபிக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் கைஸ். டிரைவரோட நிலைமையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, ஆசனூர் இது இந்த மாதிரி தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மேலே தான் அலௌடு. சாரி 9 வரைக்கும் தான் அலௌடு நைட்டு. அதுக்கு மேலே வந்து இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாம் டிரைவர்ஸ் அவசரமாக வராங்க. அது ஏதோ இந்த மாதிரி நிறைய வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது, அதனால் எல்லாத்துக்கும் சிரமம். பட் அவங்களாலையும் ரொம்ப சிரமம். அது வந்து மக்களுக்கும் பாதிப்பு, அவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ 26வது பெண்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு பெண்டு தான் இருக்குது, 27 ஏற போகிறோம். அதாவது இந்த மாதிரி பெரிய வண்டிலாம் வரப்போ பெரிய வண்டிலாம் வரப்போ நம்ம நிறுத்தி நிதானமாக போகணும். அதே மாதிரி நம்ம 2 வீலர் வந்ததுனால டப்புன்னு நிறுத்திட்டோம். பெரிய வண்டிலாம் பார்த்தோம்னா டப்புன்னு, பெரிய வண்டியில் நீங்கள் வந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடுங்க, நிறுத்திடுங்க. இங்கே பாருங்க கடைசி பெண்டு ஏரியாச்சு, போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். இங்கேருந்து நீங்கள் பெங்களூரு அப்புறம் கர்நாடகா எல்லாமே நீங்கள் இதே ரூட்டில் கூட போகலாம். பெங்களூர் வந்து ஆந்திராவில் ஏன்னா பெங்களூரு ஆந்திரா, பெங்களூரு கர்நாடகான்னு இல்லை, கர்நாடகாவும் போகலாம்ல, பெங்களூரும் போகலாம்ல. பெங்களூர் அதான்டா, பெங்களூர் ஆந்திராவிலே இருக்கு.
இல்லை நான் சொல்கிறது என்னென்னா ரெண்டுலேயும் இப்போ இங்கே பெங்களூரும் போகலாம் கர்நாடகாவும் போகலாம் அப்படிங்கிற இது வழியாகவும் போகிறாங்க. பெங்களூரு என்ன கர்நாடகாவா ஆந்திராவா சொல்லு. தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? கர்நாடகாவோட தலைநகரம் தான்டா பெங்களூரு. தெரியலங்க. விக்ரம் ரூட்டெல்லாம் அப்படியே வளைஞ்சு சூப்பராக இருக்குது. மேலே இன்னும் வந்தோடனே இன்னும் ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு மிஸ்ட்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது, எல்லாமே மிஸ்ட்டு தான். போய் ஃபோன் அதாவது கேமரா கலங்கலை, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நான் டீ கடைக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே சிறுத்தைகள் நடமாடும் பகுதி தான். அந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தென்பாம் இதுதான் சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தியமங்கலம் புலிகள் தலைமலை போகிறது உள்ள விட மாட்டாங்க. ஆமாம், இது வந்து தலைமலை போகிறது. இது வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டீ கடை, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பராக இருக்கும் முருகை இவங்களே ரெடிமேடாக பண்ணித்தரது. சூப்பராக பண்ணித்தரது. தட்டுவடை, முறுக்கு, அதேமாதிரி வேற எந்த இது ராகிலம் தட்டுவடை, ராகில முறுக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது நியூவாக வச்சுருக்காங்க. நான் ஒரு 2 டைம் வந்ததில் இந்த கடையை இன்னும் விசிட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வரப்போ வேணால் விசிட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இன்னும் நம்மளோட ஃபேவரட் இருக்குது. இப்போ வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து திம்பம் வந்துட்டோம். அடுத்து ஆசனூர் போகிறோம். ஆசனூர் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரு. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்கும். அந்த டீ கடை பேக்கரி ஒன்று சூப்பராக இருக்கும். ஆசனூரோட அது ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. அது இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து போகிற வழியே கொஞ்சம் அப்படியே காய்ஸ் இங்கே இதுதான் இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா கேர் மேலே போகிற ரோடு. சூப்பராக இருக்கும். ஒரே நிமிஷம். இது கேர் மேலே போகிற ரோடு. ஓகே, அதை தான் நானும் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, எல்லாம் எடிட்டில் தூக்கிடலாம். இதெல்லாம் எது கேர் மேலே போகிற ரோடு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அனிமல்ஸ் நாங்கள் போன டைம் வந்தப்போ அது என்ன இது மச்சான் நரி சென்னாய் நிறைய பார்த்தோம். அதாவது ஒரு 5-6 நாயாட்டம் சென்னாய் சூப்பராக இருந்துச்சு. பஸ் ஸ்டாப்பு, அதாவது செக் போஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். இங்கே ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இது மது தடை, அதை என்ன மச்சான் போதை தடுப்பு செக் போஸ்ட்டு. நாங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஊட்டி போயிட்டு முதுமலை எல்லாம் போயிட்டு ஆசனூர் வழியாக நானும் அண்ணனும் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளையும் செக் பண்ணாமல் நம்ம காரில் வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளையும் செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கர்நாடகா பார்டர் அங்கே முன்னாடி இருக்கும், அங்கேயும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஓகேவா? கம்பல்சரி கர்நாடகாவிலேருந்து யாராவது மேபி வரீங்க அப்படிங்க ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கும்போது கம்பல்சரி இங்கே பிடிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த செக் போஸ்ட் தான் இதுதான். இப்போ எல்லாமே செக் பண்ணி தான் விடுவாங்க. பைக்கு செக் பண்ண மாட்டாங்க, மற்ற கார்ஸு. ஆமாம், கம்பல்சரி ஹெல்மெட் இல்லைன்னா தயவுசெய்து வரப்போ ஹெல்மெட்டு நம்மளோட சேஃப்டிக்காகவும் அப்படி இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வரப்போ தயவுசெய்து போட்டு வாங்க. பார்த்து மெதுவாக செக் பண்ணி தான் விட்றாங்க. ஒன் மினிட் எந்திரிங்க அப்படியே லைட்டாக. ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் கர்நாடகா பார்டர்லேயும் உங்களுக்கு மதுவிலக்கு அந்த இது தடை அந்த கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. செக் போஸ்ட் இருக்கு, கம்பல்சரி செக். மதுவிலக்கு தடை. ஆமாம், மதுவெல்லாம் அழிக்கும் கைஸ். மதுவால தான் இந்த உலகம் இந்த நாடு ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு டீ ஷாப் இருக்கு. ஆனால் இது வந்து அதிகமாக நான் ஒரு டீ ஷாப் காப்பிட்டுறேன் பாருங்க, அங்கே சூப்பராக இருக்கும் கைஸ் டீ. அதே மாதிரி
மற்ற எல்லா பாத்ரூமும் அங்கேயே இருக்கு. லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராவது இப்போ வரீங்க அப்படிங்கும்போது இந்த மற்ற இடத்துல நான் ஒன்று இருக்கு. ஆனால் சோலோ ரைடர் மாதிரி இருக்கணும். ஒன்றுமே பேச மாட்டேங்க. நம்ம அண்ணன் போயிட்டு இருக்காரு பாருங்க, ஒன்றுமே காஃபி டே பேக்கரி தான் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பானிபூரி நல்லா இருக்கும், போய் பானிபூரி சாப்பிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆசனூர் வந்துட்டோம். ஆசனூர்லேருந்து மைசூர் போகிற ரோட்டு. இங்கே இந்த பேக்கரி ஃபேமஸான பேக்கரி, பூரி சாப்பிட்லாம். குளிருது, அதனால தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். நல்லா குளிராக இருக்குது. இருங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கு வீடியோ எடுக்கிறோம். அதுக்கா இது பண்ண இங்கே வந்து இந்த மசால் பூரி செம்மையாக இருக்கும். ஆசனூரில் நல்லாயிருக்கும். ஓகே, அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே மசால் பூரி சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் ஆசனூர் மேலே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். மசால் பூரி ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் மசால் பூரி மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே போனால் அடுத்து ஃபாரஸ்ட்டு தான். அதுக்கு மேலே வந்து கர்நாடகா பார்டர் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேலே உள்ளே போகிறோம், ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. ஆசனூர் வர தான் நம்ம பிளானு. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போய் அப்படியே நைட் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் இங்கேயும் ஸ்பாட் பண்ண முடியல, மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டு அடுத்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நல்லா இருக்கு. ஹாய் கைஸ், என்னோட கிளம்பிட்டோம். தம்பி பாருங்க, கெட்டப் சூப்பராக இருக்குல்ல, குளிருது அதனால தான். அப்படியே வாடா, சூப்பராக இருக்குடா, திருடர் குல திலகம் மாதிரியே இருக்குடா. சரி, கிளம்ப போகலாமா? அதான் கைஸ், நம்ம இப்போ திரும்பவும் அந்த இடத்துலேருந்து இப்போ ஆசனூர்லேருந்து இப்போ முன்னாடி கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது மைசூர் போகிற ரோடு இது, போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் நைட் டைம் ஆனதுனால உங்களுக்கு மிஸ்டாக இருக்குது, அதனால தான் ஃபுல்லாக கேமரா உங்களுக்கு இந்த டைப் தான், இந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ண இன்னொரு டைம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்போர்ட் பண்ண இன்னும் நிறைய வீடியோ வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான். என்னது எது மச்சான்? ஒன்றுமே தெரியல மச்சான். கீரியா? நல்லா பார்க்கல. அவர் கீரி பார்த்தோம், ஆனால் அது கேமராவில் கவராக இருக்கான்னு தெரியல, இருட்டாக இருந்தது. பார்க்கலாம் அது இருக்கா இல்லையான்னு தெரியல. தெரியல, நானும் கேமரா பார்த்துட்டே தான் வந்தேன், ஆனால் தெரியல. ஆனால் இந்த பக்கம் நான் எடுத்துட்டு இருக்கேன்னால தெரியல. ஏன்னா அந்த பக்கம் எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது ரோடு, இந்த பக்கம் எடுத்தாதான் ரோடு தெரியும். பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வேணா பார்க்கலாம். நடுங்குதுடா. ஷூ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஷூ போட்டு வந்துருக்கேன். ஷூக்கு கைக்கு க்ளோஸு, வாயெல்லாம் வளருது. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கைக்கு க்ளோஸு, காலுக்கு ஷூவு, அந்த மாதிரிலாம் போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி வண்டி பைக்கோட வெளிச்சம், லைட்டை வெளிச்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நைட் டைமில் நல்லா தெரியும். செம்மையாக இருக்குது. அப்படியே இங்கே இந்த கிளைமேட் அப்படியே ஃபுல்லாக குளிருது. நான் இது போட்டுமே எனக்கு இன்னும் பயங்கரமாக கை கால் எல்லாம் பயங்கரமாக குளிர்ட்டுருக்கு. ஏன்னா நம்ம பைக்கில்ங்கிறத நம்ம தான் சொல்ல வந்துட்டுருக்கோம் 2 பேரும், வேறு யாரும் பைக்கில் இல்லை. ஸோ பைக்கில் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் அது பயப்பட வேண்டிய விஷயம். இவ்வளோ தூரம் நாங்கள் நைட் டைம் இவ்வளோ தூரம் 7:30 மணி 8 மணிக்கு வந்ததே கொஞ்சம் எதுக்காக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. ஆசனூர் நைட் டைமில் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான். ஏன்னா எந்த டைமில் எது வருன்னே தெரியாது, இந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. நைட் டைம்லலாம் லேடிஸு குழந்தைங்களாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு வர வேண்டாம். காரில் மட்டும் கூப்பிட்டு வாங்க. காரில் போகிறது அது ஓகே, அது கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கோங்க, கண்ணாடியில் ஏற்றி விட்டு. பட் ஆனால் நைட் டைம்லலாம் குழந்தைங்களோ பெரியவங்களோ லேடிஸு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டே வரக்கூடாது. நீங்கள் பசங்களுமே வர்றது சேஃபாக வரணும், சேஃபாக போகணும். எந்த ஒரு அலப்பறையும் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நீட்டாக போய்ட்டு நீட்டாக வரணும். அமைதியாக போய்ட்டு அமைதியாக வாங்க. அதே மாதிரி பைக் அங்கங்கே நிறுத்தவே கூடாது. பேக் ரேஸ் இந்த மாதிரி இடத்துல மட்டும் நிறுத்துங்க, மீதியுமே எங்கேயும் நிறுத்தாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். செம்ம மிஸ்டேக் ஆகி கையெல்லாம் அப்படியே விரைக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், கையெல்லாம் சூப்பராக ஜிலுன்னு இருக்குது கையிலலாம். க்ளவுஸ் இல்லாமல் அப்படியே கையே அப்படியே ஐஸாட் ஆயிடுச்சு. மிஸ்ட்டு செம மிஸ்ட்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப மிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் குளிர் நல்லா இருக்குது, அந்த குளிராக இருக்குது. திடீர்னு யானை வந்தாலுமே நம்ம அதை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அனிமலே வருது அப்படின்னா அது பதட்டப்படாமல் தூரமாக தள்ளி நின்று அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கணும். கொஞ்சம் அப்படியே இதாச்சுன்னா அப்படியே சல்லுன்னு போயிடணும். பதட்டப்படக்கூடாது. மேக்ஸிமம் டிரைவிங் பண்ணும்போது அனிமல்ஸ் தான் வந்தால் ஃபஸ்ட்டு பதட்டப்படக்கூடாது.
ஈஸியாக கவர் பண்ண அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருக்கணும். யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் வந்திருக்கீங்களா இல்லை பகல் டைமில் வந்திருக்கீங்க, அனிமல்ஸ் யார் யார் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு. மேக்ஸிமம் நிறையா பேர் இந்த கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இங்கே இருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் இங்கே தெரிஞ்சிருக்கும் ஆசனூர்னா என்னென்னு. தெரியலினா கூட தெரியலிங்காகவே இருக்குது, திக்குன்னே இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கீழே இறங்கிடுவோம். மழையும் வர மாதிரி இருக்குது, மின்னல் வெட்டுது. ஸோ இவ்வளோ இதாக உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம். தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபன் விளாக்ஸ் ரைடருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க, நிறையா வீடியோஸ் போடுவோம். அப்படியே அடிக்குது தெரியுதா? இங்கே பாருங்க, அப்படியே மூஞ்சிலே அடிக்குது. லாரியில் போகிறவங்களாம் பார்த்துட்டே போவாங்க, என்னடா இவனுங்க இந்த டைமில் நைட் டைமில் பைக்கில் போயிட்டுருக்கானுங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு இந்த படத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்கிறேன். இன்னொன்றும் சொல்ல மறந்துட்டேன், வண்டிலாம் நல்லா கண்டிஷனாக இருக்க வண்டியாக மட்டுமே எப்பயுமே லாங் ட்ரைவில் எடுத்துகிட்டு வாங்க. லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பக்கம், இன்னொன்று இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே எந்த கடையும் இல்லாத எந்த இதுவுமே இல்லாத ஏரியாவுக்குள்ளலாம் வண்டிலாம் கம்பல்சரி நல்ல கண்டிஷனாக இருக்கிற வண்டியாக, என்ன இதாக இருந்தாலும் வண்டி தரமாக இருக்கணும். எது போனாலும் மாற்றிட்டு நீட்டாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எங்கே நின்றாலும் எதுவும் ஹெல்ப் கூட யாராவது ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை, தனியாலாம் வந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இங்கே ஆளுங்க டவுட்டு தான். ஏதோ போகிற வர வண்டிக்கு நிறுத்தினா மட்டும்தான் உண்டு. ஸோ அதனால் வண்டிங்கெல்லாம் தயார் நிலையில் வச்சுட்டு எங்கே போனாலும் போங்க. ஹைவேக்கு போகிறாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்தால் ரொம்ப முக்கியமாக வண்டிங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஒரு வண்டி ஓரம் கட்டிடுச்சு, இல்லை ஒரு கார் ஓரம் கட்டிடுச்சு. செக் பண்ணுறாங்களா? இல்லை இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஒரு டைம் வரும்போது ஈவினிங் டைமில் 2 யானையை பார்த்தோம். ஒத்த கொம்பு வச்ச ஒரு யானை ஒன்று, இன்னொரு யானை ஒன்று. 2 யானையும் சும்மா அரட்டுத்தனமாக இருந்தது. அப்படியே ஏறி அந்த பக்கம் போச்சு. இடையில வேணால் அந்த கிளிப்பை போட்டு விட்றோம் பாருங்க. நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயே அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன், வேணா போய் பாருங்கள். ஒத்த கொம்பு யானை வச்சது அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோ எடுத்தது இங்கே தான் எடுத்தோம். சாரி காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு யானையை பார்த்துருக்கோம், நல்லாவே பார்த்துட்டோம். ஆமாம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், திருப்பிட்டு போகிறோம். யானை மேபி நல்லாவே நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உள்ளே நின்றுட்டு இருந்துச்சு, இல்லை முன்னாடியே தான் நின்றுருந்துச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, இங்கே இல்லை காய்ஸ், ஆனால் இருட்டுக்கு ஒன்றுமே தெரியல. மச்சான் அங்கே இல்லை, அங்கே இல்லை, இங்கே வாங்க, இங்கே வாங்க கைஸ். இப்போ தான் அண்ணன் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார், இங்கே தான் நீ பார்த்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே இங்கே ஒரு யானையை பார்த்தோம், ஆனால் இங்கே கண்ணுக்கே தெரியல. மச்சான் அங்கே நிற்கிது பாருங்க மச்சான், ஆனால் தெரியல. இந்தா அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஆமாம் தெரியுது தெரியுது. இந்தா சூப்பர். திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸ்டில் இதில் எடுக்க முடியாது மச்சான். இல்லை அங்கே பாருங்க கைஸ்,
ரொம்ப பக்கத்தில் பார்த்துட்ருக்கோம் கைஸ். அதாவது நான் சொன்னேன்ல, காசனூர் வந்தால் கம்பல்சரி ஒரு யானையை பார்த்துடலாம். முரட்டுத்தனமாக நிற்கிது கைஸ். ரொம்ப வச்சது தான் ஆண் யானை. ஸோ மரட்டுத்தனமாக அங்கே பாருங்க, இவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம். கீழே இறங்கி நிற்கிறனால அவ்வளோ குழி அது, அதனால இவ்வளோ சின்னதாக தெரியுது. மேலெல்லாம் எரிச்சுன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். அது பொறுமையாக இருக்குது. ஸோ இது சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது கைஸ். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. சத்தமையே போடக்கூடாது கைஸ். ரொம்ப மச்சான் அவ்வளோ பக்கம் போகக்கூடாது. இது சூப்பராக தெரியுது மச்சான். முறுக்காதீங்க மச்சான். போயிட்டாங்க மச்சான். அவன் பார்த்துட்ருக்காங்க மச்சான். போலீஸ் பார்த்துட்ருக்காங்க பாருலாம். வேற லெவல் காய்ஸ். செக் போஸ்ட்டு. ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக நம்ம கிளம்புவோம். உண்மையா இல்லை நிறுத்தலை. ஆனால் யாருக்குமே தெரியல அந்த யானை நின்று இருந்தது. அதுதான் நான் இப்படின்னு வந்துட்டு இருந்தேன்னா எங்கடா இல்லை சவுண்டெல்லாம் கேட்கல. எனக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த அப்படியே நல்லாவே தெரிஞ்சது. இந்த லைட் இந்த கார்னர் பக்கம் அடிக்குது இல்லை, அப்படி அடிக்கும் போது நல்லாவே தெரியும். என்னடா அது இவ்வளோ பெருசு நிற்குதுன்னு பார்த்தா யானை. காய்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமலை ரோடு, தலைமலை செக் போஸ்ட். இது தலைமலை ரோடு. இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் திம்பம் கரெக்டாக ஏறுற ரோடு. இது இங்கே வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 வீலரு 4 வீலரு எதுவுமே வந்து இது இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே பர்மிஷன் வாங்காமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஃபாரஸ்ட்டு, திக் ஃபாரஸ்ட்டான ஏரியாங்கனால இங்கே உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதில் மட்டும் நம்ம போகிறதுனா போய்க்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸில். மித்தபடி நார்மல் வண்டியில் எதுலேயுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சரியான டார்க் ஃபாரஸ்ட்டு, திக் ஃபாரஸ்டான ஏரியா. தலைமலை, தொட்டாபுரம். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஆமாம் கொஞ்சம் முன்னாடி போனோம். அவ்வளோதான் கைஸ், தின்பத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே லாரிலாம் நிறுத்த மாட்டாங்க, ஆனால் நிறுத்தி படுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்களாட்டிருக்கு. அப்படியே கிளம்புவாங்களாட்டிருக்கு. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு லாரி டிரைவர் பாத்ரூம் போகலான்னு இறங்கியிருக்காரு. அவர் செத்து அடிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கு மேலே வந்து கீழே போகும்போது கீழே கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா இருக்கும். அங்கே ஏதாவது விமல்ஸ் இருந்தால் காட்டுறோம். இன்னமும் ஹாய் கைஸ், நம்ம இப்போ கடைசி பெண்டு வந்துட்டோம். கீழே இறங்கிட்டோம். இந்த ஃபாரஸ்ட்டு இதுக்குள்ளே வர போகிறோம். இங்கே ஏதோ 1-2 இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது அனிமல்ஸ்க்கு இது இருக்கான்னு பார்க்கலாம் கைஸ். இருந்துச்சுன்னா அப்படியே காமிக்கிறோம். அப்புறம் அவ்வளோதான். இந்த செக் போஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே அவ்வளோதான். நம்ம திரும்ப கிளம்புறது தான். இப்போ நம்ம வந்து அதான் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா இங்கெல்லாம் ரோட்டு மேலேயே நிறையா கிராஸ் பண்ணி போவோம், ஓரமாக நிற்கும். இங்கே நாங்கள் நிறையாட்டையே பார்த்துருக்கோம் எலிஃபெண்ட்டை. காய்ஸ், அதாவது இப்போ நம்ம ஆசனூர் ட்ரிப்பு ஆல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு வீடியோங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். த்ரில்லிங்காக இருந்துச்சா, ஏதாவது புதுசாக அனுபவமாக இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏதாவது சின்ன நிறை குறைகள் இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். அப்படியே பார்த்துட்டே போகிறோம். ஏதாவது சைடில் ஓரமாக நிற்கிதான்னு. மேக்ஸிமம் நீங்கள் உள்ளே இருக்குது, ஆனால் கம்பல்சரி. ஆனால் இந்த சொன்ன மாதிரி ஒரு 10 மணிக்கு மேலே தான் எல்லாமே வெளியே வரும். வெளியே இந்த ரோட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணி திரும்ப அதோட வேறு இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய டைம் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது அந்த எண்டிங் வரையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் யானையை பார்த்துருக்கோம்.
கரெக்டாக அந்த செக் போஸ்ட் கிட்ட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா யானை வந்திருக்கு. நம்ம அண்ணனும் நிறைய டைம் சிங்கிளாக வந்தப்போ கூட யானையை நிறைய டைம் பார்த்துருக்காரு. தேங்க்யூ விசிட் அகைன் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். செக் போஸ்ட்டில் வந்துட்டோம். நேரத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து தான் இருக்காங்க போலீஸ்காரங்க. நேரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ 9 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும் கீழே. பாருங்கள் அங்கேயே பேரிகேடை இழுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது மேலே ஏறுறவங்களுக்கு அளவு கிடையாது. பேரிகேடை அடைச்சிட்டாங்க. திரும்ப விட மாட்டாங்க. இந்த டைம் தான், அதுக்கு மேலே அவ்வளோ போட மாட்டாங்க. அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் இப்போ பண்ணாரி வந்துட்டோம். காய்ஸ் அதாவது கீழே நாங்கள் பண்ணாரி அம்மன் கோயிலெலாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை திரும்பவும் பார்த்தோம். ரோட்டு மேலே நின்றுருந்துச்சு. ஆனால் கரு கும்முன்னு இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. அப்புறம் நாங்கள் லைட்டு கையில் வச்சுருந்ததை வச்சு அப்படி லைட்டாக பார்த்தோம். ஆனால் ரோட்டு மேலே நின்றுருக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரோட்டு மேலே இருக்கனால உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அப்படியே தெரியும் பாருங்கள், தெரியுது பாருங்கள். திரும்பவும் நல்லா தெரியலங்கிறதுக்காக திரும்பவும் வண்டி திருப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள். அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த லைட் அடிச்சு அப்படியே காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா பயங்கர இருட்டாக இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டி வெளிச்சனால பிளர் அடிக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அங்கே நின்றுட்டு இருக்கும் பாருங்கள். அப்படியே நல்ல தந்தை வச்சு பெரிய யானை. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது.